மக்களே எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு கவரி தமிழ். இந்த உலகத்துல 8 அதிசயங்கள்ல ஒரு அதிசயம்னா இந்த கம்போடியாவில் இருக்கிற அங்கோர் வாட் டெம்பிள் தாங்க. 8 அதிசயமா இந்த உலகத்துல மொத்தமா 7 அதிசயம் தானே அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. நான் ஏன் அப்படி சொன்னா 7 அதிசயங்கள்ல சேர வேண்டிய ஒரு அதிசயமான இந்த கோவில் அப்படி சேராதனால தான் இன்னைக்கு வரைக்கும் மக்களால இது 8வது அதிசயமா பார்க்கப்பட்டுட்டு வருது. இந்த கோவிலில் அவ்வளோ பிரம்மாண்டங்கள் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. நம்மளுடைய தமிழ் வரலாறு கூட இப்போ வரைக்கும் மறைக்கப்பட்டுட்டு தான் வருது. அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழருக்கும் இதில் சம்மந்தம் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இப்படி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நம்மளோட சேனல் இப்போ 600 வந்து ரீச் பண்ண போகுது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் மட்டும் தான். நம்மளோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் சமையல் டிஷ்யூஸ்னால வீடியோஸ் வராமல் இருந்தது. இனிமேல் வீக்லி ட்வைஸ் ஆகுது வீடியோஸ் வந்துடும். இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே கிட்டத்தட்ட ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் என்ன அடுத்த ஒரு குவாலிட்டியான வீடியோவுக்கு மோட்டிவேட் பண்ணும். நான் செக் பண்ணும்போது பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. ஸோ உங்ககிட்டலாம் எதிர்பார்க்கறது இது ஒன்று மட்டும்தான். சரி, ஓகே, நான் நம்புகிறேன். வாங்க இன்னைக்கான டாபிக் உள்ள போகலாம். இது எக்ஸ்ப்ளோர் த மிஸ்ட்ரி. கம்போங் சங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிற கம்போடியா நாடு. இந்த கம்போடியா நாடை பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்துருவோம். இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டுலேருந்து 14ஆம் நூற்றாண்டு வரை நம்மளுடைய இந்திய மன்னர்களால் ஆட்சி பண்ணப்பட்டுட்டு வந்திருக்கு. அதில் முதலாவது யசோவர்மன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா யசோதாபுரத்தை உருவாக்கி அதுக்கு தலைநகரமாக வந்து அங்கோர் இருக்கும்னு அறிவிக்கிறாரு. இந்த அங்கோர்ன்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நகரம். ஸோ அந்த டைமில் வந்து கம்போடியாவில் இருந்த ஒரு பெரிய நகரத்துக்கு அந்த பெயரை வந்து அவர் சுட்டுறாரு. அந்த நகரத்தோட பேரே அதுக்கு வைக்கிறாரு. அதுக்கு பிறகு வந்த கெமீர் பேரரசு வியட்நாம், தாய்லாந்து, மலேசியா, சில பர்மா நாடுகளை இவங்க 13ஆம் நூற்றாண்டில் கட்டி ஆண்டுட்டு வராங்க. இவங்க எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை பின்பற்றிட்டு வர்றவங்க. அந்த சமயத்தில் இவங்களை எதிர்த்து போருக்கு வந்த தாம்பரலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுற இப்போதைய மலேசியா இருக்கு பார்த்தீங்களா, அந்த மலேசியா. அப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கெமீர் பேரரசருடைய முதலாம் சூரியவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் ராஜராஜ சோழனோட நல்ல நட்புல இருந்திருக்கு. அதாவது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தான் போர் யுக்திகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதாகவும் இப்போ வரைக்கும் குறிப்புகள் வந்து சொல்லப்பட்டு தான் வருது. ஸோ அந்த சமயத்தில் இவங்க எல்லோருமே வந்து தமிழ் மன்னர்களோட நல்ல நட்பில் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை கட்டினது வந்து யாருன்னு கேட்டால் முதலாம் சூரியவர்மன் தான். இந்த கோவில் அவருக்கு கட்டி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 40 வருடங்கள் தேவைப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 900 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு கோவில். இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 ஹெக்டேர் அளவிலான ஒரு இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நுட்பமான விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க தமிழர்களுடைய கட்டமைப்பை பார்த்து தான் வியந்து கட்டியிருக்காங்களாம் இந்த கோவிலை. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை வந்து பார்த்தீங்கன்னா நேராக இருந்து ஒரு கேமராவில் கவர் பண்ணவே முடியாது. இது ஏதாவது ஒரு பெரிய ட்ரோன் மாதிரியான விஷயத்த வச்சு மட்டும்தான் இந்த கோவிலை வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை சுற்றி 4 பக்கமும் தண்ணிகள் இருக்கும். இது எதற்காகன்னு தெரியும். சில திருடர்கள்லாம் வந்தாங்கன்னா அந்த சைடில் வந்து அது அந்த காலத்தில் இந்த ராஜாக்கள்லாம் முதலைகள்லாம் போட்டு வைப்பாங்க, பாதுகாத்து வைப்பாங்க, கோவிலில் யாரும் வந்து கொள்ளடிக்கக்கூடாதுன்னு. ஸோ அதுக்காக மட்டுமே தான். அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நுழைவாயில் இருக்கும். அதாவது 4 சைடுமே அந்த கோவிலுக்குள்ளே வரலாம். இது தாண்டி வந்து அங்கே பெரிய பெரிய சிலைகளும் இருக்கும். நுழைவாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிங்க முகம் கொண்ட ஒரு சிலைகள் இருக்கும். அதை தாண்டி வந்து அங்கே நடுவில் இருக்க ஒரு கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட 65 மீட்டருடைய கோபுரம். இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன 4 கோபுரங்கள் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் 92 அதாவது 292 சின்ன சின்ன கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில்கள் எல்லாம் நம்ம சுற்றி பார்க்கறதுக்கே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாவது தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நேர்த்தியாக செதுக்கின சிலைகளும் அந்த இடத்துல காணப்பட்டு தான் வருது. சூரியவர்மன் அந்த நடுவில் இருக்கிற ஒரு கோபுரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த வந்து பண்ணி வச்சிருப்பாரு. அதாவது ஒரு தொலை வந்து அந்த நடுவில் வந்து மூடாமல் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சூரிய ஒளி வந்து டைரக்டா வந்து ஒரு பலிபடத்தில் விழும். அது வந்து பார்க்கும்போது அப்படி கடவுள்கிட்ட இருந்து வர தரிசனம் மாதிரியே இருக்குமா, காட்சி தருமா. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு பலிபடத்தில் வந்து விழும்போது அந்த பலிபடத்தில் தான் உட்காந்து தியானம் பண்ணுவாராம். ஸோ எவ்வளோ நேர்த்தியாக அந்த இடத்துல யோசிச்சு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. சரி, இந்த கோவிலை அவர் யாரை வச்சு தான்ப்பா கட்டியிருப்பாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தமிழ் வரலாறு கூட மறைக்கப்பட்டிருக்கு நீ சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா இந்த கோவிலை கட்டினது வந்து தமிழர்களை வச்சு தாங்க. இதை நான் எப்படி அடித்து சொல்கிறேன்னா நம்ம 1860 போனோம். 1860களில் பிரெஞ்சு எக்ஸ்ப்ளோரரான ஹென்றி மோவட் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை முதல்ல கண்டுபிடிக்கிறார். அப்படி டிஸ்கவர் பண்ணி இந்த கோவிலை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த கோவிலை எப்படி யார் தான் கட்டியிருப்பா, இவ்வளோ நேரத்தையே கட்டியிருக்காங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் ஒரு ஆர்டிக்கலையும் வெளியிடுறாரு. அதாவது இவர் அடிச்சு சொல்றது என்னன்னா அந்த கோவில்களை கட்டினது வந்து தமிழர்கள் தான் அப்படின்றத வந்து இவர் அடிச்சு சொல்றாரு.
ஆனாலும் இப்போ வரைக்கும் ஏன் மறுத்துட்டு வராங்க இந்த விஷயத்த அப்படின்றது வந்து இன்னுமே புரியல. ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் எங்களுடைய அரசர்களால் தான் கட்டப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம அந்த கோவில்ல இருக்கிற அந்த ஓவியங்கள் தான், அந்த ஓவியங்கள்ல சூரியவர்மருடைய அரசாங்க காட்சிகள் போக நம்மளுடைய இந்த மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாமே நேர்த்தியா செதுக்கப்பட்டிருக்கும். இந்த மகாபாரதம் எல்லாம் செதுக்கணும்னாலே ரொம்பவே கஷ்டம், ஒரு முழு கதையும். ஆனா இதை அவ்வளவு நேர்த்தியா செதுக்கியிருக்காங்க. இந்த கோவில்ல நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா போய் பாருங்க. ஆல்ரெடி இந்த கோவிலுக்கு யாராவது போயிருந்தாலும் அதை பத்தின விஷயங்களை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா, இது இந்து கோவிலா இல்ல புத்தர் கோவிலா அப்படின்னு எல்லாருக்குமே வந்து இப்ப வரைக்கும் ஒரு டவுட் இருக்கும். இது சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இந்து கோவில் தான். அது எப்படி நான் சொல்றேன்னா, இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு 15 மீட்டர் இருக்கக்கூடிய விஷ்ணு சிலை இருக்கும். அந்த விஷ்ணு சிலையில வந்து பாத்தீங்கன்னா கொண்டை இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா நாள் போக்குல வந்து இத ஒரு புத்தர் சிலையா வந்து பாத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புத்தர் கோவிலாக இப்போ வரைக்கும் வந்து புத்திஸ்ட் மட்டும் அந்த இடத்துல தொழுது கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி மக்களே, இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஒன்று போட்டுட்டு கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கூட வந்து தட்டி விட மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் என்ன மாதிரி இருக்க ஒரு சின்ன யூடியூபர்ஸ்க்கு வந்து அது ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். சரி மக்களே, உங்களை அடுத்த ஒரு குவாலிட்டியான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோஸ் வேணும்னா கூட அதை பற்றி பர்சனலாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவரேஜான கமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோஸை போஸ்ட் பண்ணுறேன். சரி, நன்றி, வணக்கம்.